ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்து 50 கிராம், அதாவது 3 ஸ்பூன் அளவு போட்டால் சரியாக இருக்கும். பச்சரிசி 1 ஸ்பூன், சிறிய வெங்காயம் 20, பெரிய வெங்காயம் 2 சிறியது, தக்காளி 1 பெரியது, புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு, மசால் 2 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 ஸ்பூன். செய்முறை: பருப்புகளையும் பச்சரிசியும் கழுவி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி, சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி கட்டியாக சொரசொரப்பாக அரைக்க வேண்டும். பின் அதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வைக்க வேண்டும். பின் வாணலியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், சிறிதாக நறுக்கிய தக்காளியையும் 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நன்கு மசித்தவுடன் பருப்பு ஊற வைத்த தண்ணீர், அரைத்த மிக்சி ஜார் கழுவிய நீரையும் ஊற்றி பின் மசாலை போட்டு கொதித்தவுடன் உருண்டைகளை ஒவ்வொன்றாக போட்டு 2 அல்லது 3 நிமிடம் கழித்து குழம்பை கிளறி விட்டு உருண்டை நன்றாக வெந்து மேலே எழும்பி வந்தவுடன் புளிக்கரைசலை ஊற்றி 2 அல்லது 3 நிமிடம் கழித்து குழம்பை இறக்கிவிட்டு மற்றொரு வாணலியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து நறுக்கிய சிறிய வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து குழம்பில் ஊற்ற வேண்டும். பாய்.